ஹே டிவசிலே இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்துருக்கோம், எங்கே தங்கியிருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எஃப்டிபிக்காக நான் முதல்வனின் சார்பாக ஒரு எஃப்டிபிக்காக ஈரோடு பக்கத்தில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தங்கியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் வந்து 1 வீக் கிட்ட நடக்கும். இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். ஒரு சாஃப்ட்வேரை பற்றி நாங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டு அதை நம்ம எங்கேஜ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும். காலை சாப்பாடாக இட்லி, சாம்பார், சட்னி உண்மையாக சொல்கிறேன், ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்குது. அதை விட இது நல்லா இருக்குது, இதை விட அது நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கம்பேரிசன் பண்ண விரும்பல. இங்கே நல்லா இருக்குதுங்க. அப்புறம் ஃபர்னூன் செக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், என்ன இந்த வீடியோ பார்க்குறோம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தான்ப்பா நீ அங்கே போயிட்டு கற்றுக்கின்னு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம மைனர் கோர்சஸான சின்ன கோர்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்பெஷல் கோர்சஸ், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கிறவங்க ரெப்யூட்டட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துருப்போம். அவங்களுக்கான மீட்டிங்க காலையில் ஒரு லைட்டாக ஒரு சின்ன டீ பிரேக், இதுவும் கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. டீ பிரேக்கை முடித்த பிறகு கேட் ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர் 2006, 7, 10 எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் 2Dயில் வரைஞ்சி 3Dயில் மாற்றுவோம். ஆனால் இது வந்து NX கேட் அப்படின்னு சொல்லிட்டு கேடிலே இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸான சாஃப்ட்வேர். டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்க. எது வேணாலும் நம்ம டிசைன் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் பெய்டு வெர்ஷன், இது ஃப்ரீயாலாம் கிடைக்காது. ஸ்டூடெண்ட் வெர்ஷனில் காமிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் அப்படி லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த பசங்களுக்கு வந்து பிடி போல் இருக்குது. ஸோ அவங்க பிடி விளாண்டுருந்தாங்க. நம்மளுக்கு அந்த சைடில் வேடிக்கை பார்த்துக்கின்னு இருந்தோம். பார்க்கும்போது சரி நமக்கும் சின்ன பிள்ளைல இந்த மாதிரி தான் விளாண்டுருப்போம். ஆனால் நான் கிரிக்கெட் விளையாண்டது எனக்கு சுத்தமாக எனக்கு கிரிக்கெட்டே விளையாட வராது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதியான செக்ஷனை முடித்து விட்டு ஒரு 3:30 வாக்கில் ஒரு டீ பிரேக், சின்ன ஒரு தட்டப்பயிரை சாப்பிட்டு டீ பிரேக்கை முடித்து விட்டு அப்படியே காலேஜ் சுற்றி பார்த்தோம். ஒரு பெரிய ஆடிட்டோரியம், SSM பாலிடெக்னிக் காலேஜ் குமாரபாளையமில் இருக்குது. சட்டப்படி நாமக்கல்ல இருக்குது, ஆனால் ஈரோடு தான் இங்கேருந்து பக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் பண்ணிருந்தோம். சார் வாங்க சார், சும்மா வாங்க சார், வந்து விளையாடுங்க சார் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போட்டு என்னை ஒன்று என்னடி விளையாட வச்சுட்டாங்க. எனக்கே இவ்வளோ நாள் விளையாட தெரியும்னு தெரியாதுங்க. இரவு சாப்பாடு சப்பாத்தி சாப்பிட்டு விட்டு நாளை முடித்து கொண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.